ஹலோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட எபிசோட் நம்பர் 5. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜோசப் மீகர் அப்படின்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப ஷையான டைப். அவன் டெலிவரி பாயாக வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், மீகர் வந்து எந்திரிச்ச உடனே அவனோட பிளட் ப்ரெஷர், வெயிட், அதுக்கப்புறம் அவனோட டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே வந்து டெய்லி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா கூட ஜோசப் சீக்கிரம் கிளம்பி போடா அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணுறான், இவன் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர் மாதிரி இருக்குது. உங்களோட இன்னர் எபிலிட்டியை நாங்கள் கொண்டு வரோம், உங்களுக்கு ஷையாக இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து கோச்சிங் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்குது. இதை காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி போகிறான். இவன் வேலைக்கு ஒரு இடத்துல ரான் அப்படின்றவர் தான் இவரோட பாஸ். எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாரு. இவன் வந்து ஃபோன்ல நோண்டிட்டு இருக்கான். அப்போ பேத்தனி அப்படின்ற ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கான். இது யாரா உன் லவ்வரா, என்ன வேணா இருந்துட்டு போ, இப்போ போயிட்டு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. ஒரு பில்டிங் போகிறான். அந்த கம்பெனில தான் பேத்தனி அப்படின்ற பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பான். இந்த பையன் போய் இவள்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனால் இவங்க 2 பேர் லவ்வெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இவனுக்கு வந்து ஒரு ஒன் சைடு லவ். இந்த பொண்ணு இன்னொருத்தன் கூட வந்து டின்னர் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டோன்னே இதை பார்த்தோன்னே ஜோசப்க்கு வந்து செம கோவம் ஆயிடுது. இது கோவப்பட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவளோட கம்ப்யூட்டர் வந்து வீணா போயிடுது. சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்பி போயிடறான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவான். அப்போ எஸ்கலேட்டர்ல என்ன ஆகும்னா வெளில வந்து அந்த அப்சர்வர் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் ஏறி போவாங்க. அப்போ திடீர்னு பேசிட்டு இவனோட ஃபோன் தவறுதலா கீழே விழுந்துரும். மீகரோட ஃபோன்ல பேத்தனியோட போட்டோ பார்த்தோன்னே என்னது இவ சம்மந்தமே இல்லாம பின்னாடி அவன் வந்து யாருக்குமே தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு இந்த பொண்ணு முறைச்சிட்டே இருக்கும் பாருங்க. இவன் டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஒண்ணு என்ன ஆயிடும், இந்த லிஃப்டே வந்து ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு பவர் சப்ளை நிறைய, ஆனா எப்படி மேல இருந்து கீழே விழும் அந்த மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு. பயங்கர பெரிய ஆக்சிடென்ட்டும் ஆகுது. அதுல என்ன ஆயிடுறாங்கன்னா எல்லாம் அங்கேயே செத்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜோசப் மட்டும் எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போகும்போது அந்த வண்டி எல்லாம் இருக்கும் இல்லையா வரிசையா பார்க்கிங்ல, இவன் ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அங்க பக்கத்துல இருக்க வண்டி எல்லாம் தானா வந்து அந்த அலாம்லாம் ஆன் ஆகி கத்திக்கிட்டே இருக்கும். இவங்க கத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். இப்படி இந்த சீன் கட் ஆகுது. இந்த எபிசோடோட பேரு த பவர் ஹங்கர். அப்படியே இந்த எபிசோடு வந்து ஆரம்பிக்குது. இப்போ ஒலிவியா என்ன பண்றாங்க, சார்லி கிட்ட வந்து ஜான் ஸ்காட்டை பார்த்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாரு, இந்த விஷயத்தெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் உன் பிரம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சார்லியும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த சீன்லேயே பீட்டரையும் வால்டரையும் காமிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணால, அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன் உன்னை இப்படி பண்ணிட்டானே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாயில்ஸ் வந்துடுறாரு. பாயில்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, ஒரு பெரிய மேலேருந்து டொம்முன்லாம் கீழே விழுவல, அந்த கேபிள்ஸ்லாம் அருந்து கீழே விழுல, ஆனால் வந்து இது சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்கிறாரு. இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்து இதான் ஒரு டவுட், நம்ம இனிமேல் போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த டீம் போயிட்டு அந்த லிஃப்ட்டை போய் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. வால்டர் சொல்கிறாரு இது எலக்ட்ரிக் ஷாக்கில் தான் எல்லாம் செத்து போயிருக்காங்க அப்படின்னோடனே உங்கள் செயின் தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. செயின் அழுவியை கழட்டி தரமும் இவர் அப்படியே வச்சு பார்க்குறாரு. அது அப்படியே மிதக்குது. என்னன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கிறதுனால இந்த மெட்டல் இல்லையா, அதனால அது வந்து கரெக்டாக மிதந்துட்டுருக்கு. அப்படி ஏதோ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பெருசாக வேறு எங்கேயோ வந்து வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த பாடியெல்லாம் வந்து லேபுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணுறதுக்கு வேணும்னு கேட்டுறாரு. இந்த பக்கம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் பயந்து வந்துடுறான். இவன் தான் உயிர் பழிச்சிட்டான்ல, மற்றவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அவன் மேலாம் ரத்தமாக இருக்கும். ஆஃபீஸுக்கு வந்தோடனே நீ என்ன ஒழுங்காகவே வேலை பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரான் பேசிகிட்டே இருப்பான். அப்போ வந்து ஏதோ ஒரு மிஷினில் கை விட்டுட்டு இருப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பான். இவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே திடீர்னு வந்து கை விட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு அந்த மிஷின் ஆன் ஆகிடுது. அவன் கை அப்படியே கட் ஆகிடுது. இதை பார்த்தோன்னே ஜோசப்க்கு ரொம்ப பயம் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ ஒலிவியா வந்து இது யார் பண்ணியிருப்பா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பிராயில்ஸ் வந்து ஜேக்கப் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இன்டர்போல் தேடி இருக்கு. இவங்க வந்து ஹியூமன் மேலேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான் அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுது. இவங்க வெளில போகிறாங்க. வெளில போனோடனே ஜான் ஸ்காட் இருக்கான். ஜான் ஸ்காட் வந்து நான் உன்னை ஏமாத்தவே இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜேக்கப் ஃபிஷர் இருக்கா இல்லையா, நீ தேடுற ஆளை வந்து அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிடா, தான் நல்லது அப்படின்றாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து லிஃப்ட்ல இறங்கி போயிடுறான். கொஞ்ச நேரத்துல லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஹியூமன் மேக்ஸிமம் வெயிட்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு பாக்குறாங்க. உடனே என்ன பண்றாங்க, வால்டர் வீட்டுக்கு போறாங்க. வால்டர் வீட்டுக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இத்தனை பேரோட பாடி மாச பார்த்தா இன்னும் ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் எப்படி உயிரோட தப்பிச்சான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வால்டர் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாரு, இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த லிஃப்ட்ல எப்படி அந்த செயின் மிதந்ததோ அந்த மாதிரி இந்த பையனும் வந்து மிதந்திருப்பான், அதனால தான் இவன் சாகல அப்படின்ற மாதிரி வால்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சிடென்டலா இவனுக்கே தெரியாம தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆள் கண்டிப்பா வந்து அந்த பில்டிங்ல இருந்திருப்பான், அதை வந்து ட்ராக் பண்ணா தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த வால்டர் என்ன பண்றாரு, டான்ஸ் ஆடிட்டே வந்து பீட்டர்
தலையில வைக்குமோ அப்படியே எலக்ட்ரிக் சார்ஜ் சுருக்குன்னு வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவனால வந்து இப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு போனோம் இல்லையா, அந்த அன்னோன் பர்சனால அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியல. ஆனா மத்தவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு பேசுறாங்க. இந்த பக்கம் யாருன்னு தெரியணும் இல்லையா, அப்போ வந்து இந்த ரெஜிஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது சார்லி வந்து இந்த ஜோசப் மீகர் அப்படின்றவனை வந்து கண்டுபிடிச்சிடறாரு. அப்போ அட்ரஸ் எல்லாம் தேடி போய் பாக்குறாங்க. இந்த FBI ஏஜென்ட்லாம் போறதுக்குள்ள இந்த ஜோசப் மீகர் போய் இந்த மாதிரி சொல்றான், இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருந்தது, உங்களோட இன்னர் எபிலிட்டியை வந்து நாங்க டெவலப் பண்றோம்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டு என்னவோ பண்ணிட்டாங்க, என்னால வந்து எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா திட்டுறாங்க, போய் தொலைடா அப்படின்னு. இவன் என்ன பண்ணிடுறான், அவன் சொல்றதை புரிஞ்சுக்கலன்றதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறான். அவங்க அம்மா அப்படியே அங்கேயே விழுந்து செத்து போயிடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்க போல, இவனால தான் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுவும் டென்ஷன் ஆனதுல அது ஆஃப் ஆயிடுச்சு போல, அதனால அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. இவன் அந்த இடத்த விட்டு ஓடிறான். அப்பதான் வந்து கரெக்டா ஜேக்கப் ஃபிஷர் வந்து இவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. நீ என்ன பண்ண, எனக்கு என்ன பண்ண இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இவனை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அப்போ வால்டர் வந்து ஒரு தியரியை வந்து ஆர்மியில ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணி பார்த்திருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புறாவெல்லாம் வச்சு ஹியூமனை வந்து டிடெக்ட் பண்றதா இது இவங்களோட ஐடியா. இவங்க வந்து அங்க லிஃப்ட்ல கிடைச்ச பாடி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இதுல வந்து ஒரு கேசட் இருக்கும். ஸோ இவனோட எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வந்து இந்த இதுல ட்ரேசஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம புறாவை நம்ம ட்ரெயின் பண்ணி இவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அந்த ஒலிவியாலாம் போய் பார்க்கும்போது அவங்க அம்மா இறந்துருக்கிறது தெரிஞ்சிருது. ஸோ இவன் வந்து யாரோ கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிருது. இப்போ இவனை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்பதான் வந்து இந்த பீஜியன்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த பீஜியன்ஸ் எல்லாம் வந்து கேஜில் திறந்து விட்டோடனே அது பறந்து போயிடுது. எல்லாருமே வந்து வண்டியை வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க. அது பறந்து போனோடனே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. GPS ஃபிக்ஸ் பண்ணிருக்குமோ அந்த புறாலாம் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே மானிட்டர் பண்ணிட்டே சொல்லிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து இந்த ஜேக்கப் தப்பிச்சு போயிடுவான் பாருங்க. அப்ப வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த மீகரும் இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு, அந்த ஜோசப்பும் தப்பிச்சு போகும்போது ஒலிவியா இவங்க 2 பேருமே பிடிச்சிடுறாங்க. இந்த ஜோசப் வந்து நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை நம்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ லேப்ல வந்து வால்டர்கிட்ட பேசலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஏதோ தவிக்கத்துல எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க. ஏன்னா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி வால்டர் கேட்கிறாரு. நல்லா தான் இருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது வால்டர் கேட்குறாரு, நீ ஜானை பார்க்குறதானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும், நான் அதை ஹாலுசினேஷன் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து இவங்க 2 பேரோட மெமரிஸ் வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவனோட மெமரிஸ் கொஞ்சம் வந்து ஹீரோயின் தலைக்குள்ளே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதில் வந்து 2 மெமரிஸ்லாம் இருக்க முடியாது, ஒரு தலைக்குள்ளே ஒரு மெமரி தான் இருக்கணும், அதை நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வால்டர். இந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஜான் ஸ்காட் வந்து கண்ணில் தெரியறான். அவன் போயிட்டே இருக்கான் ஒரு இடத்துக்கு. இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் பார்த்தா நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கு. இதை வந்து FBIல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவனுக்கு வந்து ஃப்ரிஞ்சு இந்த பேட்டர்ன் பற்றின விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல. இவன் யாருக்கு ஒர்க் பண்ணான்னு புரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவன் சொல்லியிருப்பான், ஜான் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் அதை வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ப்ராயில்ஸ் வராரு. வந்துட்டு இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் தராரு. என்னன்னு ஜானோட பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதில் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங்கும் இருக்கு. அதில் வந்து நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணுவேன் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இதை விட அடுத்த வர எபிசோட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சீரீஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். See you then. Take care. Bye.